இந்த வாரம் டெஸ்ட்டுக்குரிய சிலபஸ் நம்ம புக் பேக் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். அதாவது 8th தமிழ் கொடுத்துருக்கோம் இல்லையா, முதல் 3 இயல் கொடுத்துருக்கோம். அதில் புக் பேக் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். 12/7/2026 தான் இந்த வாரம் டெஸ்ட்டு, ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டு. ஸோ இது புக் பேக் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்குங்க. பார்க்கலாம். மக்கள் வாழும் நிலப்பகுதி குறிக்கும் சொல் எது? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வைப்பு. அடுத்த கேள்வி, என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? ஆப்ஷன் ஆ, என்று கூட்டல் என்றும். அடுத்த கேள்வி, வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? இ, வானம் பிளஸ் அளந்தது. வானம் கூட்டல் அளந்தது. அடுத்து 4வது கேள்வி, அறிந்தது பிளஸ் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்? இ, அறிந்தது அனைத்தும். அறிந்தது அனைத்தும். அடுத்து, வானம் கூட்டல் அறிந்த என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்? இ, வானம் அறிந்த. பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. அடுத்த கேள்வி, இருதிணை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? ஆ, 2 கூட்டல் திணை. ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? 5 கூட்டல் பால். தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது? இ, அச்சுக்கலை. அடுத்து, வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஆ, வட்டெழுத்துக்கள். வட்டெழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ, தந்தை பெரியார். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள்? ஆ, உ, ஊ. இதான் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள். அடுத்து, ஆயுத எழுத்து பிறக்கும் இடம்? ஆயுத எழுத்து பிறக்கும் இடம்? இ, தலை. அடுத்து, வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம்? வல்லின எழுத்துக்கள்? ஆ, மார்பு. அடுத்து, நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள்? சரி, இட்டு, இன். இட்டு, இன். அடுத்து, கீழெழுதலும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து? ஸோ இ, யு. இதுதான் சேர்ந்தது. அடுத்து, பொறுத்துக பாருங்க. இக், இங்கு. இதுனா நாவின் முதல் அன்னத்தின் அடியே பொருந்தால் பிறக்கின்ற எழுத்துக்கள். இச்சு, இஞ்சு. நாவின் இடை அன்னத்தின் இடையில் பொருந்துவதால் பெறக்கூடிய எழுத்து. அடுத்து, இட்டு, இன்னு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால். அடுத்து, இத்து, இந்து. நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடியில் பொருந்துவதால் பெறக்கூடிய எழுத்துக்கள். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இ, ஆ, இ, ஆ.